கடந்த 3 ஆண்டுகளில் எடுத்துக்கொண்டோம் என்று பார்த்தால் 2022-23 ஆண்டில் 36,895 கோடியும் 23-24 ஆண்டில் 40,299 கோடி ரூபாயும் கடந்த ஆண்டு அதாவது 2024-25 ஆண்டில் 44,042 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் 4,000 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி என்பது அதிகரித்து வந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த 44,000 கோடியிலிருந்து 50,000 கோடி ரூபாயாக உயரும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் ஏற்கனவே மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 2,500 கோடி ரூபாயை வழங்காமல் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையில் மத்திய அரசுடைய நிதியிலிருந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஏதுவாக இந்த ஆண்டு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு இருக்கும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று உயர்கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் 2022-23 5,668 கோடி ரூபாயும் 23-24 6,966 கோடி ரூபாயும் கடந்த ஆண்டு 8,211 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு என்பது 10,000 கோடி ரூபாயை தாண்டும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை பெரிய எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்பு வெளியாகுமா, அதேபோன்று புதிய ஆசிரியர் நியமனம் இருக்குமா என்று ஆசிரியர் படிப்பிற்கு அந்த தகுதி தேர்வு முடித்தவர்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். பல முக்கிய அறிவிப்புகள் இந்த ஆண்டு வெளிவருமா என்ற எதிர்பார்ப்புகள் அரசு ஊழியர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் அரசு பணிக்காக குறிப்பாக ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.